ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையின் கீழே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 14 வகையான ஒரு நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 18 அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மூக்கு கண்ணாடி, அதாவது 500 ரூபாயிலிருந்து 750 ரூபாவாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் சுமார் 550 பதிவு பெற்ற தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெறுவார்கள் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, அது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குழந்தைகள் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்பதற்கு 25,000 ரூபாயும், பன்னாட்டு அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக 50,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் குழந்தைகள் தகுதியின் அடிப்படையில் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் இந்திய மேலாண்மை கழகம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS சேர்க்கை பெறும் பொழுது கல்வி கட்டணம், தங்கும் விடுதி, அந்த முழு கட்டணத்தையும் தமிழக அரசு ஏற்றுக்குவாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்கள் விபத்தில் மரணம் அடையும் போது தற்போது வழங்கப்பட்டு வந்த, அதாவது 1,25,000 ரூபாயிலிருந்து இப்போ 2 லட்சமாக அவங்க உயர்த்தி வழங்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புலம்பெயர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்ட கட்டுமான தொழிலாளர்கள் பணியிடத்தில் விபத்தில் உயிர் இழக்க நேரிட்டால் அவர்களது உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களுக்கான செலவை ஏற்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 60 வயதுக்கு உட்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மற்றும் சுகாதாரத்துறை பாதுகாக்கும் வகையில் தீவிர நோய் பாதிப்பு நலத்திட்ட உதவித்தொகையாக ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்கும் திட்டம் முதற்கட்டமாக 3 ஆண்டுக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, தீவிர சிகிச்சை பிரிவு கீழே, அதாவது சிறுநீரக மாற்று சிகிச்சை, டயாலிசிஸ், புற்றுநோய், ஆஸ்துமா, ஸோ இதேமாரி நோய்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தொகையாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 12,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதையும் இதில் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 12,000 ரூபாய் வழங்கும் திட்டம் முதற்கட்டமாக 3 ஆண்டுகளுக்கு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் அவங்க டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 14 வகையான நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்களை பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்கள் பணியின் போது விபத்து மரணம் அடையும் போது 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் அனுபவத்தின் மூலம் பெற்ற திறனை மேம்படுத்தும் பொருட்டு ஆண்டுக்கொண்டு 4,000 நபர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் தச்சர், கொத்தனார், கம்பி வளைப்பவர், பிளம்பர் மற்றும் எலக்ட்ரீஷியன் ஆகிய கட்டுமான பணிகள் புதிதாக ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களில் ஆண்டுக்கு 1000 நபர்களுக்கு திறன் பயிற்சி ஆகியவை 4.74 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு கட்டுமான கழகம் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிஷியன், பிளம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொத்தனார், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நல வாரியத்தில் பதிவு செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கான பயிற்சியை அளிப்போம் அப்படின்றதையும் அவங்க இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 ஒரு 14 வகையான நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு தொழிலாளர் அமைப்பு சாரா திட்டத்தை கீழே, அதாவது அவங்களுக்கு பதிவு செஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கீமாகவும் அவங்க அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஒவ்வொன்றா இதிலே படுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கான PDF ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் நலத்திட்டத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.